கோயம்புத்தூர் சூலூர் பகுதியில் கண்ணாம்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் 10 வயது சிறுமி கொல்லப்பட்டு கிணத்துல அவங்களோட உடல் வீசப்பட்டிருக்குது. இது ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாக, ரொம்ப பெரிய துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்திருக்கு இப்போ ரீசெண்டாக. ஸோ அதை பற்றி அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கண்டன அறிக்கை, அது கூட சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு அறிவுரையும் கொடுத்துருக்குறாங்க, ஒரு வலியுறுத்தலும் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக புதுசாக பதவியேற்றிருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு இன்னொரு ரமேஷ், நம்ம சமூக ஆர்வலர், கோயில்களை மீட்டெடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்க ரமேஷ் அவங்க ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை, ஒரு பெரிய ஒரு 12 பாயிண்ட் கொண்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாக நான் பார்க்குறேன். அதனால் அண்ணாமலை நான் என்ன சொன்னாங்க, டிஆர் ரமேஷ் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்லிவிட்டு நம்மளோட கருத்துக்களை பதிவு பண்ணுறேன். அதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இருக்க போது. நான் உங்கள் மணியின் கோப்பி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். ஸோ முதல்ல நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது 10 வயது சிறுமி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம், அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும், கூட இருக்கவங்களுக்குலாம் தைரியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ணாமலை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம். திமுக ஆட்சியில் எப்படி பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுச்சோ அதே மாதிரியான நிலவரம் தான் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறது. ரொம்ப பெரிய கவலைக்குரிய விஷயம். நான் தாவேகா அரசுக்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் ஆட்சி அமைச்சு 2 வாரம் ஆக போகுது. அதனால் நீங்கள் உங்களுடைய பதவியேற்பு வைபவங்களுக்கு மத்தியில் இதுக்கு கூடுதல் கவனம் கொடுக்கணும், இது ரொம்ப முக்கியமாக கவனித்து இதை சரி பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நான் சொல்லியிருக்காரு. ஸோ போலீஸாக இருக்கும்போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஆதங்கம். நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கோம். இதில் பர்டிகுலர்லி இந்த பதவியேற்பு வைபவங்களுக்கு மத்தியில் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவங்க இன்னுமே அந்த எக்ஸைட்மெண்ட்லேருந்தே வெளியே போகாத மாதிரி தெரியுது. டெய்லி என்ன சொல்கிறது, மெயின் நியூஸே என்னவாக இருக்குன்னா, இவர் எல்லாரையும் பார்க்குறது, சினிமா ஃபீல்டு வேறையா, ஸோ எல்லா சினிமா ஃபீல்டுக்கு எல்லோரும் பார்க்குறது. அதுக்கப்புறமா இந்த இதுவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வைபவம் சொல்கிற மாதிரி வைபவங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது. அதில் எது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, கொஞ்சம் சீரியஸாக கவனிங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்திருக்கிறாங்க. பார்ப்போம். ஏன்னா 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் சிஎம்ஓ கிட்டேருந்து ஒரு ட்வீட்டும் வந்திருக்கு. இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் 2 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம், நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட்டே ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்குன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. நான் இதோட இன்னொரு விஷயத்தை நான் லிங்க் பண்ணி நான் சொல்லணும்னு நினச்சேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அப்படின்னு ஒருத்தர் பதவி ஏற்றுக்கிறாரு. ஸ்ரீரங்கத்துடைய எம்எல்ஏ, சின்ன வயசு பையன் தான், ஒரு 32 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், சென்னை நுங்கம்பாக்கத்தில் இந்த அறநிலையத்துறையுடைய ஆணையரோட ஆஃபீஸில் போயிட்டு பார்வையிடுறாரு. அங்கே இருக்கிற மியூசியம், அந்த மற்ற விஷயங்களில் பார்வையிடுறாரு. அதை ஒரு போஸ்ட்டாக போட்டிருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, கூட ஒரு ஐஏஎஸ் ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு ஐஏஎஸ், அவரையும் கூடயே இருக்கிறார். அவர் கூடயே இருக்கிறாரு. அதையும் அந்த நியூஸ் ஆர்டிக்கலில் வருது. நியூஸ் ஆர்டிக்கல்னா அந்த ப்ரெஸ் ரிலீஸில் அதுவும் வருது. இதை கோட் பண்ணிவிட்டு டிஆர் ரமேஷ் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நீங்கள் கூடயே வச்சிருக்கிறீங்களே, இப்போ உங்கள் கூட இருக்கார்ல ஸ்ரீதர்னு, அவர் ரொம்ப தப்பான ஒரு நபர், அவரை உடனடியாக நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணணும், அவர் என்னெல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 12 பாயிண்ட் சொல்கிறார். அதாவது அந்த ஸ்ரீதர் ஐஏஎஸ் ஹெச்ஆர்என்சியில் இருக்கக்கூடியவர் என்னெல்லாம் தப்பு பண்ணார், 12 தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுக்குறாரு. முதல் தப்பு என்ன சொல்கிறாருன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் ஒரு 50 கோயில்களுக்கு தணிக்கை அறிக்கையை வெளியிடணும், தணிக்கை பண்ணி வெளியிடணும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. 9 மாதம் ஆகி இன்னும் அவர் கடைபிடிக்காமல் ஹைகோர்ட்டோட ஆர்டரையே டிஸ்ஓபே பண்ணுறாரு. இது முதல் குற்றம்ங்கிறார். அதே போல் ஹைகோர்ட்டோட டைரக்ஷனையும் மீறி கோவில் பணத்தை எடுத்து முதியோர் இல்லங்கள் கட்டி, அதுவும் எங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுடைய கான்ஸ்டிடியூஷனான கொளத்தூரில் போயிட்டு ஒரு முதியோர் இல்லத்தை கோயில் பணத்தில் கட்டியிருக்காரு. இதுவும் சட்டவிரோதமானது, இது அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. அதே போல் கோர்ட்டோட ஆர்டரை மீறி கோயில் பணத்தை எடுத்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்கிறாரு, அதுவும் தவறு அப்படின்னு சொல்லி 3வது சொல்கிறாரு. இந்த மாதிரி கோர்ட் ஆர்டரை மீறாருன்னு சொல்லிட்டு கோர்ட்டே அவரை 3 தடவை சம்மன் பண்ணியிருக்கு, அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்கிறாரு. அதே போல் டிவிஷன் பெஞ்சோட ஸ்டே ஆர்டரையும் மீறி ஹெரிட்டேஜ் டெம்பிள்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் மேற்கொண்டிருக்காரு, அதுவும் தவறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 6வது சொல்கிறாரு, கோயிலிருந்து கோடி கணக்கான பணங்களை ஒரு கோயிலிருந்து இன்னொரு கோயிலுக்கு அனுப்பிச்சு அங்கே கமர்ஷியல் பில்டிங் பண்ணுறதுக்கு அவர் செலவிட்டிருக்காரு, இதுவும் முறைகேடுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்பிஎஃப்சி ரன் பண்ணுது. அது ரேட்டிங் பார்த்தோன்னா ரொம்ப தேர்ட் ரேட்டடான ஒரு என்பிஎஃப்சி. அதில் 2 என்பிஎஃப்சியில் கோயில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மினிஸ்டரை சந்தோஷப்படுத்துறதுக்காக, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக கோவிலோடைய வாடகை வருமானத்தை பயங்கரமாக குறைச்சிருக்கிறாரு. அது எதுக்காகனா ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக, மந்திரியை சந்தோஷப்படுறதுக்காக அப்படி பண்ணார் அப்படிங்கிறாரு.
அதே போல் ஹெச்ஆர்என்சி அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்டை கொள்ளையடிச்சு, லூட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, கொள்ளையடிச்சு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு லேண்ட் வாங்குறதுக்கு பயன்படுத்துகிறாரு, அவங்களோட ஆஃபீஸ் கட்டுறதுக்கு பயன்படுத்து, இதெல்லாம் முறைகேடுகள்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் ஹிந்து ரிலீஜியஸ் காமன் குட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த பணத்தை எடுத்து தவறாக பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்கிறாரு. அதே போல் இந்த காமன் குட் ஃபண்டை பணத்தை கொள்ளையடிச்சு புக்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக, நார்மல் ரேட்டோட அதிக விலைக்கு வந்து புக்கை பப்ளிஷ் பண்ணி அவங்க செலவு பண்ணி, அதுவும் யாருக்காகன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஎம்கே ஆளுக்காக அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஒரு 12 அடிக்கிட்டர் இவ்வளோ முறைகேடுகள் ஹெச்ஆர்என்சியில் வந்து இந்த ஸ்ரீதர் ஐஏஎஸ்ங்கிறவர் பண்ணியிருக்கிறாரு. அவர் உங்கள் கூட இருக்கிறாரு, முதல்ல அவரை சஸ்பெண்ட் பண்ணுங்கள், இதை ஃபுல்லாக நடவடிக்கை எடுங்க, கொஞ்சம் கூர்மையாக கவனிங்கன்னு அறிவுரை கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், அதனால் அது தவறு ரொம்ப நடந்திருக்குது, நீங்கள் கவனிக்கணும்னு சொல்லிட்டு அறிவுரை கொடுத்துருக்கிறார். எனக்கு இதை பார்க்கும்போது இப்போ இன்றைக்கி நடந்த அந்த சிறுமியோடைய கொலை வழக்கு ரெண்டுத்தையும் எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு சொன்னால், ரொம்ப பெரிய பெரிய தவறுகள், ரொம்ப ஆழமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ புதுசாக பொறுப்பேற்கவங்களுக்கு வந்து இதை அணுகிறதுக்கு, இதை கையாளுறதுக்கான அனுபவம் இருக்கானா இல்லை. அப்போது என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பயங்கர நார்மலாக வந்து பண்ண வேண்டிய வேலையோடு அவங்க பல மடங்கு அதிகமான வேலை பண்ண வேண்டியிருக்கு. ஒரு செகண்ட் நம்ம வந்து யோசித்து பார்த்தோன்னு சொன்னால், ரொம்ப சின்ன வயது, இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரியான கவர்மெண்டல் போஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷனில் அனுபவமே கிடையாது. இப்போ இன்றைக்கி கூட ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது, அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கூட நிற்கிற ஒரு வயது முதிர்ந்தவர், எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்சியில் உள்ள பொறுப்பாளர், ஏன்னா ஒரு மந்திரி கிடையாதுன்னு நினைக்கிறேன், கட்சியில் உள்ள பொறுப்பாளர், அவர் பேசுவாருன்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார். அவர் வந்து அமைச்சரை ரமேஷ்ங்கிறவங்களை என்ன பண்ணுறாருன்னா ஒருமையில் பேசுகிறார். எப்படி பேசுகிறாருன்னா, இன்றைக்கி நீ தான் ஹீரோ, நீ தான் பேசணும், நீ முதல்ல பேசு, நாங்கள் அப்புறம் பேசிக்கிறோம்னு சொல்கிறாரு. இவ்வளோ நாள் கூடயே இருந்த பையன்தான், இவ்வளோ நாள் வந்து ரொம்ப மரியாதை கொடுத்த பையன்தான், ரொம்ப சின்ன பையன்தான், பாதி வயசு கூட இருக்கலாம், அதனால் அவங்களுக்கு வாப்போ நீ வாப்போன்னே பேசி பழக்கமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி மீடியா முன்னாடி அவங்களுக்கு நீ வாப்போன்னு தான் வருது. அதை அவங்க ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா, மரியாதை கொடுக்கணுமா, அதெல்லாம் வந்து வேறு டிபேட். நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து இப்போ இவரால் வந்து இவங்ககிட்டலாம் வந்து ஸ்ட்ரிக்டாக நடக்கிறதுக்கு ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர், இப்போ இவங்களுக்குலாம் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருந்திருக்கும், பழகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருந்திருக்கும், மனசில் நம்மளுக்கு வந்து அவங்களாம் பெரிய அதிகாரிகள்னு பயங்கர மரியாதை இருக்கும். இப்போ அவங்கள வந்து அதிகாரம் பண்ணுற, அவங்கள வந்து அதட்டுற, அவங்க தப்பை கண்டுபிடிக்கிற, சுட்டி காட்டுற, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு ஒரு தைரியம் இருக்குதா? அந்த பொலிட்டிக்கல் வில் அது செகண்டரி, முதல்ல அந்த எக்ஸ்போஷரே கிடையாது இல்லையா? அப்போ எப்படி இதை அவர் ஹேண்டில் பண்ண போகிறாரு? இப்போ டிஆர் ரமேஷ் அவர்கள் வந்து ரொம்ப பெரியவராக ஒரு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்காரு. இதை அவர் கவனித்து படித்து முடிவு எடுக்கலாம், நல்லவங்களாகவே இருக்கலாம். இப்போ எனக்கு வந்து விஜய் அவர்கள் நல்லவர் இல்லை அப்படின்னு நம்ம யாருமே முடிவுக்கு வரல. ரமேஷ் அவர்கள் வந்து இப்போ இந்து அறநிலையத்துறை அமைச்சர் நல்லவர் என்ற முடிவுலாம் கிடையாது, அந்த கேள்விக்குள்ளே போகல. ஆனால் அந்த ஸ்கில் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ விஜய் அவர்களுக்கு தெரியுது, என்ன தெரியுதுன்னா, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு வந்து உறுதிப்படுத்தணுன்றது தெரியுது. எப்படி உறுதிப்படுத்த போகிறாங்க? ஏன்னா சினிமா டைலாக் தானே, டேரக்டர் எழுதி கொடுக்குறது தானே படிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் சிசிடிவி போடணும், அதுக்கு ஒரு டெண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க, எல்லா சிசிடிவி போடுறதுக்கு யாருன்னு டெண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டெண்டரில் முறைகேடு நடக்கும், அதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுல முறைகேடு நடக்கும், அதை கரெக்டாக தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க, வந்து அதில் முறைகேடு இருக்கும். அப்போ எப்படி இதை தடுக்க போகிறாங்க? அப்போ மனசு, நல்ல மனசு இருக்குங்கிறது ஒரு பக்கம், அவங்க தப்பானவங்கிறது கிடையாது. ஆனால் அது எப்படி நிறைவேற்ற போகிறாங்க, எப்படி அதை செயல்படுத்த போகிறாங்கங்கிறதுல $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. இப்போ இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குதுன்னு சொன்னால், முன்னாடி டிஎம்கேலேயும் இது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருந்துச்சு, இப்போயும் அந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குது. இப்போ சரி பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம், அவங்க தெரிஞ்சே விட்டாங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்போ இவங்க தெரிஞ்சு விடலேன்னு தெரிஞ்சு விட்றாங்கன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. இப்போ அண்ணாமலையார் வலியுறுத்துறாங்க, நீங்கள் கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி கவனிக்க போகிறாரு? இப்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தா மட்டும் இது சரியாயிடுமா? ஏன்னா இப்போ இவர் சொல்கிறாருல, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்கு, அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எத்தனை பேர் வந்து கரைப்படியாமல் இருக்கிறாங்க, அவங்க தப்பாக இருக்கிறவங்க மேலே யார் நடவடிக்கை எடுப்பா? அதுக்கு வந்து வில் இருக்கா? அப்படி நடவடிக்கை எடுத்தால் வேற ஆள் கரெக்டான ஆளில் போடுறதுக்கு உண்டான அந்த விஷய ஞானம் தெரியுமா? இந்த மாதிரி பல கேள்விகள் எனக்கு பயங்கரமாக எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதனால தான் வந்து ஒரு ஆதங்கம், ஒரு இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டான லீடர்ஸ் சூஸ் பண்ணணுமே. எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஜென்சி வந்து மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி எது நல்ல மொபைல்னு சொல்லி வாங்குறாங்க, ஓட்டு போடும்போது இந்த எம்எல்ஏ நல்ல எம்எல்ஏவான்னு தேர்ந்தெடுக்காமல் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை இருக்கும்போது தான் நம்மளுடைய அண்ணாமலையனோட ஆர்டிக்கல், அந்த யானை ஆர்டிக்கல் ஒன்று பார்த்தோம்ல, அதாவது டிக்னிட்டி ஆஃப் தி அண்டர்எஸ்டிமேட்டட், மக்கள் ஓவராலாக பொதுமக்களுடைய முடிவே வேறு வழி இல்லை, மாற்றணும்னு மாற்றிட்டாங்க, அப்போ தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனைங்கிற மாதிரி வருது.
இந்த மாதிரி பல யோசனைகள் பல குழப்பங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. சரி, இந்த 2 செய்தி, அண்ணாமலை அவர்களோட கண்டன அறிக்கை, அப்புறம் டிஆர் ரமேஷ் அவர்கள் சொன்ன அந்த பயங்கர வேல்யூபிளான முக்கியமான அந்த அட்வைஸு, இந்த 2ஐயும் சொல்லிவிட்டு என்னோட மன ஓட்டங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினச்சிங்க இந்த நியூஸை கேட்கும்போது? எப்படி இதை சார்ட் அவுட் பண்ணுவாங்க? எல்லாருமே ஃபஸ்ட் டைம் வந்து நியூபீஸ் தான், ஃபஸ்ட் டைம் எல்லாருமே கற்றுக்க தான் போகிறாங்க, அதில் இல்லை எனக்கு மாற்று கருத்து இல்லை. எப்படி கற்றுக்க போகிறாங்க, எவ்வளோ நாளில் கற்றுப்பாங்க, அந்த மாதிரி தான் வந்து கேள்விகள் போயிட்டுருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.